ஓம் சாந்தி. ஒரு ஆராய்ச்சியாளர் மிக பெரிய லட்சியத்தோட தன்னோட வாழ்க்கையில 50 வயதை நான் அடையும் போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் எனது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அனைத்தையும் கண்டறிந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவனா ஆயிருவேன் அப்படிங்கிற லட்சியத்தோட அவருடைய பயணம் போயிட்டே இருக்குது. அதனால அவரோட பார்வையில எதை பார்த்துட்டாலும் அதை ஒரு ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோட தான் பார்ப்பார். இது எதுக்காக இப்படி நடக்குது, ஏன் நடந்தது, இது எப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சின்ன வண்டிலிருந்து பெரிய உருவங்கள் வரையிலும் ஒவ்வொன்றுடைய கலரையும் ஒவ்வொரு அசைவுகளையும் தீவிரமான ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா தன்னோட 50 வயதுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்தையும் என்னோட ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி இறைவனுக்கு நிகரான சக்தி மிக்கவனாக ஆகணுங்கிற ஒரு அகங்காரத்தோட ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கார். அப்படி ஒரு நாள் கடற்கரையோரத்துல நடந்து போயிட்டே இருக்கிறாரு. வெகு தூரத்துல ஒரு 3 வயது உள்ள ஒரு குட்டி பாப்பா ஃப்ராக் போட்டுட்டு மிக அழகா கடலுக்கு ஓடுது, திரும்ப ஓடி கரைக்கு வருது, திரும்ப கடலுக்கு ஓடுது, அங்கிருந்து என்னோ எடுத்துட்டு கரைக்கு ஓடி வருது. இதை வெகு தூரத்திலிருந்து பார்த்துட்டு வந்த அந்த ஆராய்ச்சியாளருக்கு என்ன செய்த அந்த குழந்தை அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர் தான் பார்க்குற எல்லாத்துலேயும் என்ன அடங்கி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பார் இல்லையா. அப்ப அந்த குழந்தை என்ன செய்யுது, நான் ஸ்டாப் கடலுக்கு ஓடுது, திரும்ப கரைக்கு வருது, என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு ஆர்வத்தோட அது பக்கத்துல போய் பார்க்க போறாரு. அந்த குழந்தை பக்கத்துல போன உடனே அது செஞ்ச வேலை என்னவா இருக்குதுன்னா, தன்னோட கையில அந்த கடற்கரையோரத்துல இருக்கிற கிளிஞ்சலை எடுத்துக்கிச்சு. அந்த கிளிஞ்சல்ல கடல் நீரை எடுத்துக்குது. அதோட கை குட்டியா இருக்கும். அந்த குட்டி கைக்குள்ள ஒரு குட்டி கிளிஞ்சல், அதுல போய் தண்ணி எடுத்துட்டு அது ஓடி வரும்போது அந்த கிளிஞ்சல்ல இருக்கிற தண்ணியும் சில சொட்டுக்கள் கீழே விழுந்துரும். அந்த ஆராய்ச்சியாளர் அந்த குழந்தைய நிறுத்தி கேட்கிறாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? உடனே அந்த குழந்தை கேக்குது, நீங்க யார் ஃபர்ஸ்ட்? அவர் சொல்றார், நான் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளன். இந்த உலகம் எவ்வளோ பெருசு இருக்கு இல்லையா, இந்த உலகத்தை கடந்த இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்னென்னலாம் இருக்குன்னு அதை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறேன். அப்படி வரும்போதுதான் இந்த குழந்தை என்ன செய்யுதுன்னு பார்க்கறக்காக வந்தேன். அதனால நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற குழந்தை? அதுவா, நான் என் கையில இருக்கக்கூடிய இந்த கிளிஞ்சல்ல இந்த கடல் நீரெல்லாம் மோந்து கொண்டு வந்து இந்த குழியில நிறைக்க போறேன். அந்த குழந்தை அப்படி சொன்ன உடனே அந்த ஆராய்ச்சியாளருக்கு சிரிப்பு வருது. குழந்தை பாவம் அறியாம இப்படி சொல்லுது அப்படி நினைச்சிட்டு, குழந்தை நீ நினைக்கிற மாதிரி இந்த கிளிஞ்சல்ல கடல் நீரெல்லாம் எடுத்து இந்த குழியில நிறைக்கிறதுங்கிறது நடக்காத ஒண்ணு. கடல் நீர் எவ்வளோ இருக்கு தெரியுமா, உன்னோட கற்பனைக்கும் அப்பாற்பட்டதா இருக்குது. அதனால இது முடியாத செயல் அப்படின்னு ஆராய்ச்சியாளர் சொல்றார். அப்ப இந்த குழந்தை தன்னோட இடுப்புல 2 கையையும் வச்சுட்டு திரும்ப அவரை பார்த்து கேக்குது, அப்போ நீங்க மட்டும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அனைத்தையும் ஆராய்ச்சி செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றீங்களே, அது மட்டும் முடியும் போது ஏன் என்னால இந்த கடல் நீரெல்லாம் இந்த கிளிஞ்சல்ல மோந்து கொண்டு வந்து இந்த குழியில நிறைக்க முடியாது? அப்பதான் அவருக்கு ஒரு ஆழமான உண்மை உணர ஆரம்பிக்கிறாரு. இந்த குழந்தை மாதிரி தான் என்னோட செயலும் இருந்திருக்குது. என்னோட 50 வயதுக்குள்ள பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் அனைத்தையும் என்னால் அறிந்து கொள்ள முடியாது. எனக்கு எது தேவை என்பதை இறைவன் உணர்ந்து எனக்கு புரிய வைப்பதற்காக, தெரிந்து கொள்ளுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காரு. அதுதான் என்னுடைய தேவை. அதை நான் முழுமையாக புரிந்து கொண்டு என்னோட வாழ்க்கைய மகிழ்ச்சியா வாழணுங்கிற ரகசியத்தை புரிஞ்சிட்டாரு. நாமும் கூட நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத காட்டிலும் அதை கடந்த நமக்கு சம்பந்தமில்லாத பல விஷயத்தினுடைய ஆராய்ச்சியில இறங்கி
கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்து வாழ்க்கையினுடைய இறுதியில எந்த நிம்மதியை அடையணும்னு ஆசைப்பட்டோமோ அது நமக்கு காணல் நீராகவே ஆயிருது. எனவே இறைவன் நமக்கு நம்மை பற்றியும் அவரை பற்றியும் முழுமையாக உணர்ந்து அறிந்து நம்முடைய வாழ்க்கையை வாழும்போது வாழ்வை பரிபூர்ணமாக வாழ முடியும் அப்படிங்கிற உண்மையை புரிய வைக்கிறாரு. ஓம் சாந்தி.